இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது வரைக்கும் எல்லாருக்குமே டல்லாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஆடி மாதம் இப்போ வரப்போகுது. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே யாருமே லேண்டு வாங்குறதுல பெருசாக கவனம் செலுத்தலை. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தங்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணமே இந்த கிரக நிலைகள் தான் காரணம். இப்போ எல்லாருமே லேண்டு பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்புவாங்க. இந்த ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருமே சிறப்பாக வழிபாடு பண்ணுறோம். அதே மாதிரி ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களையும் சிறப்பு வழிபாடு பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனைகள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா 100% ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்களுக்கு அப்படின்னு உகந்த மாதம் ஆயிடுச்சு. இப்போ திருமண தடை உங்கள் வாழ்க்கையில் எதனால் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாருடைய கல்யாணத்தையோ நம்ம நிறுத்தியிருக்கோம். அதனுடைய கர்ம வினை இன்னைக்கு நம்ம கல்யாணம் லேட் ஆகுது, நடக்காமல் இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய திருமணத்தில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். நீங்கள் ஒருத்தங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும். அப்படி வச்சு அந்த மாங்கல்யத்தை இன்னொருத்தர் கழுத்துங்களை ஏற்றி விட்டீங்க அப்படின்னா கிழக்கே சித்த நமோ நமக. ஆடி மாதம்னா என்ன அப்படின்னா தெற்கு நோக்கிய பயணம், தக்ஷிணாயனம். தக்ஷன் அப்படின்னா தெற்கு, அயனம் அப்படின்னா பயணம் அப்படின்னு அர்த்தம். ராமாயணம் அப்படின்னா ராமர் கூட்டல் பயணம், ராமாயணம் ராமரின் பயணம் அப்படிங்கிற மாதிரி. தக்ஷிணாயனம் அப்படின்னா தெற்கு நோக்கிய பயணம். யார் இந்த பயணத்தை மேற்கொள்கிறா அப்படின்னா சூரிய பகவான் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறார். எங்கேருந்து அப்படின்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணம் பண்ணுறார். நம்மளுடைய 1 வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு 1 நாள். நம்மளுடைய 6 மாத காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது, மீதி நம்மளுடைய 6 மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. இந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் 6 மாத காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. இந்த இரவு பொழுதுல ஆண் தெய்வங்களை காட்டிலும் பெண் தெய்வங்களுக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் பெண் தெய்வங்கள் சார்ந்த வழிபாடுகள் இந்த ஆடி மாத காலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்துச்சு. முத்து மாரியம்மன், மாகாளியம்மன், அம்பிகை வழிபாடு, வரலட்சுமி விரதம், இது எல்லாமே பெண் தெய்வங்களுக்கான சிறப்பு வழிபாடுகள். இந்த ஆடி மாதங்களில் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலம் அதீத சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் தடையாக இருக்கிற எல்லா காரியமும் இந்த ஆடி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். இது சரியா அப்படின்னு உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது வரைக்கும் எல்லாருக்குமே டல்லாக தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஆடி மாதம் இப்போ வரப்போகுது. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடியே யாருமே லேண்டு வாங்குறதுல பெருசாக கவனம் செலுத்தலை. எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா தங்கத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணமே இந்த கிரக நிலைகள் தான் காரணம். இப்போ எல்லாருமே லேண்டு பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்புவாங்க. இந்த ஆடி முடிஞ்சதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பீக்கில் வரும். இப்போ நம்ம ரியல் எஸ்டேட்டில் சாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுனா இந்த ஆடி மாதத்தை சரியாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். முழுமையாக பாருங்கள். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருமே சிறப்பாக வழிபாடு பண்ணுறோம். அதே மாதிரி ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களையும் சிறப்பு வழிபாடு பண்ணிங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கும், 2வது திருமணமும் நடக்கும். சில பேர் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா 100% கடன் பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு தொழில் வருமானம் அதிகரிக்கும். ஆடி செவ்வாய்க்கிழமை, இந்த செவ்வாய்க்கிழமைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே நிலம் அப்படின்னு பொருள், செவ்வாய் அப்படின்னாலே முருகன் அப்படின்னு பொருள். நிலம் அப்படின்னு வந்துட்டாலே நிலம் சார்ந்த விவசாயம், காய்கறிகள், காய்கறி உற்பத்தி, விற்பனை, ரியல் எஸ்டேட் இது எல்லாமே வந்துடும். நிலத்தை நம்பி நீங்கள் என்ன தொழில் பண்ணினாலும் அது செவ்வாயுடைய காரகத்துவம். இந்த செவ்வாய் நாளில் நீங்கள் விரதம் இருந்து ஆடி செவ்வாய்க்கிழமையில் அதிகாலையில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளித்து உங்கள் உடம்பை குளிர்ச்சி படுத்தி இந்த விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்கள் உங்களுக்கு மிகவும் லாபகரமானதாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ரத்த தானம் பண்ணலாம். செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் அப்படின்னு அர்த்தம், சிகப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த சிகப்பு கலர் பொருட்களை, வஸ்திரங்களை கடவுளுக்கும் நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம், மனிதர்களுக்கும் தானமாக வாங்கி கொடுக்கலாம். இந்த சிகப்பு கலரை குறிக்கிற மாதிரி தான் கோவிலில் சர்க்கரை பொங்கல் வச்சு அதை தானமாக கொடுப்பாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குலதெய்வ கோயிலும் கொஞ்சமாவது சர்க்கரை பொங்கல் செய்வாங்க. இந்த ஆடி மாதத்தில் எல்லா கோவில்களையுமே சர்க்கரை பொங்கல் செஞ்சு இனிப்பை தானமாக கொடுக்கறதற்கு காரணமே இந்த செவ்வாயின் முக்கியத்துவம் தான். இதுவும் இன்னொரு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விதமாக
ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வெயில் காலமாக இருந்த இந்த பருவநிலை இதன் பிறகு காற்று அதிகமாக அடிப்பதன் காரணமாக குளிர்ந்து இனி ஒரு வசந்த காலத்துக்குள்ளாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து ஒரு கிளைமேட்டே இப்போ சேஞ்ச் ஆக போகுது. இந்த மாற்றத்தை இந்த ஆடி மாதம் செய்யும். இதன் பிறகு தொடர்ந்து பண்டிகைகளாக வச்சுருக்கோம் நம்ம. ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், விநாயகர் சதுர்த்தி, கோகுலாஷ்டமி, அடுத்து தீபாவளி, இனி தொடர்ந்து தை மாதம் அறுவடை காலம் வரைக்கும் தொடர்ந்து பண்டிகைகள் தான். இப்போ இங்கே மிகப்பெரிய பண்டிகைகள்லாம் வரங்காட்டி மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே நடக்கும். இதுதான் யதார்த்தம். எல்லா பண்டிகைகளுக்கும் இப்போ எல்லாருமே பணம் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஆடி மாதத்தை நம்ம கடக்குனாலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா இருந்தால் தான் இந்த ஆடி மாதத்தை கிராஸ் பண்ண முடியும், ஃபங்க்ஷனுக்காக மட்டுமே. அப்படின்னா துணி கடையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க, இனிமேல் வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, கார் புதுசாக எடுப்பாங்க. இப்படி எல்லா தொழிலையும் புதுசாக கேபிட்டல் அமௌண்ட் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அதிகமாக உள்ள அமௌண்ட் போட்டாங்காட்டி இப்போ வியாபாரம் பெருகும், எல்லார் கையிலையும் பணம் புழக்கம் ஏற்படும். நீங்கள் ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செழிப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருமே பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஐப்பசி மாதம் எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கும். அதற்கு விதை இந்த ஆடி மாதத்திலேயே போடப்பட்டிருக்கும். இங்கே போட்டது தான் அங்கே விருட்சமாக முளைச்சிருக்கும். இந்த ஆடி மாதத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும். சின்ன சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாருமே. சீசன் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடி மாதத்துக்கு வந்து டெக்ஸ்டைல் துணி சார்ந்த தொழில் பண்ணுறது, அடுத்து கோகுலாஷ்டமிக்கு பண்ணுறது, விநாயகர் சதுர்த்திக்கு இந்த விநாயகர் பொம்மைகளை நீங்கள் சேல் பண்ணுறது, கோகுலாஷ்டமிக்கு கோகுலாஷ்டமி சார்ந்த பொருட்களை நீங்கள் வியாபாரம் பண்ணுறது, அடுத்து தீபாவளிக்கு பட்டாசு சேல் பண்ணுறது, இந்த மாதிரி சீசன் பிஸ்னஸ். தை மாதம் அப்படின்னா நீங்கள் கரும்பு சேல் பண்ணுறது, ஆயுத பூஜை அப்படின்னா நீங்கள் பொறி சேல் பண்ணுறது. இந்த சீசன் பிஸ்னஸ் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் கிரகம் நீச்சம் அடையாமல் புதனுடைய வீட்டில் இல்லாமல் இருக்கிற எல்லாருக்குமே இந்த சீசன் பிஸ்னஸ் செட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் குருவும் சனியும் யார் ஜாதகத்தில் பார்த்துருக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சீசன் பிஸ்னஸ் நல்லாவே செட் ஆகும். இப்போ என்ன பண்ணுனா நம்ம தொழில் இந்த ஆடி மாதத்தில் செழிப்பாக இருக்கும். இந்த ஆடி மாத வழிபாடு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது? ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்களுக்கு அப்படின்னு உகந்த மாதம் ஆயிடுச்சு. இப்போ திருமண தடை உங்கள் வாழ்க்கையில் எதனால் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாருடைய கல்யாணத்தையோ நம்ம நிறுத்தியிருக்கோம். அதனுடைய கர்ம வினை இன்னைக்கு நம்ம கல்யாணம் லேட் ஆகுது, நடக்காமல் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொருத்தவங்களுடைய திருமணத்தில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். நீங்கள் ஒருத்தங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும். அப்படி வச்சு அந்த மாங்கல்யத்தை இன்னொருத்த கழுத்துங்களை ஏற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தோஷம் இங்கே நீங்கிரும். இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம். நீங்கள் என்ன தப்பு பண்ணுனீங்களோ அதுக்கு தக்க தண்டனை உங்களுக்கு கொடுத்துருவாங்க.